Hi students, good morning. இந்த வீடியோல நம்ம MA 8352 Linear Algebra and Partial Differential Equations சப்ஜெக்ட்ல யூனிட் 4 பார்க்க போகிறோம். Partial Differential Equations. இந்த வீடியோல நம்ம இந்த யூனிட்ல இருக்கிற இம்பார்ட்டன்ட் ஃபார்முலாஸ் அண்ட் ரிசல்ட்ஸ் மட்டும் பார்க்க போகிறோம். மல்டிபிள் சாய்ஸ் கொஷின் வீடியோ நான் தனியாக போடுறேன்ப்பா. இப்போது ஃபார்முலாஸ் அண்ட் டெஃபினிஷன்ஸ் எல்லாமே நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா மட்டும்தான் மல்டிபிள் சாய்ஸ் கொஷின்ஸ் ஈஸியாக அட்டன் பண்ண முடியும். இதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு 3 யூனிட்க்கும் நான் வீடியோஸ் போட்டிருக்கேன். இன்னுமே வீடியோஸ் கொடுக்குறேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி எங்கிட்ட புக் இல்லை, ஒரு மெட்டீரியல் கிடச்சிது. அந்த மெட்டீரியல் வச்சு தான் புக் போட்டேன், வீடியோ போட்டேன். அதனால் இப்போ புக் இருக்குது என்கிட்ட. ஸோ ஃபஸ்ட்டு 3 யூனிட்டுக்கும் நான் இன்னும் வீடியோஸ் போடுறேன். இப்போது இந்த வீடியோக்குள்ளே போகலாம். First introduction. Partial differential equation எங்கெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத பற்றி சொல்கிறாங்க பாருங்கள். Partial differential equations are found in problems involving wave phenomena. ஸோ wave phenomena represent பண்ணணும் அப்படின்னா partial differential equation மூலமாக தான் represent பண்ண முடியும். Then heat conduction in homogeneous solids and potential theory. ஸோ என்னென்ன அப்ளிகேஷன் சொல்கிறாங்க பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ்க்கு? வேவ் ஃபினாமினா, ஹீட் கண்டக்ஷன் இன் ஹோமோஜீனியஸ் சாலிட்ஸ் அண்ட் பொட்டென்ஷியல் தியரி. இப்போ இதில் உங்களுக்கு எப்படி மல்டிபிள் சாய்ஸ் கொஷின் கேட்பாங்க அப்படின்னா, பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் எந்த ஃபீல்டில் நீங்கள் அப்ளை பண்ணுவீங்க அப்படின்னு கொஷின்ஸ் இருக்கும். அதில் நிறைய ஆப்ஷன் இருக்கலாம். அந்த ஆப்ஷனில் இது 3மே கரெக்டான ஆப்ஷன். இது 3ல் ஏதாவது ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ கவனமாக பார்த்துக்கோங்க. அடுத்தது ஆர்டினரி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்னா என்ன அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்னா என்ன, ஜஸ்ட் டெஃபினிஷன் தான். ஒரு ஈக்குவேஷனில் ஆர்டினரி டிஃபரன்ஷியல் கோஎஃபிஷியன்ட், அதாவது டி அப்படிங்கிற நொட்டேஷன், dz by dx அல்லது dy by dx, இந்த மாதிரி டி அப்படிங்கிற நொட்டேஷனோடு இருந்துச்சுன்னா அது ஆர்டினரி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். அதே பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் அப்படின்னா டோ எக்ஸ், டோ y, இந்த மாதிரி டோ y by டோ x, இந்த மாதிரி டேர்ம்ஸ் இருந்துச்சு அப்படின்னா இது பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். தென் பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனை பொறுத்த வரைக்கும் ஒரு டிபெண்ட் வேரியபிளும் 2 ஆர் மோர் இண்டிபெண்ட் வேரியபிள்ஸும் இருக்கும். சரியா? தென் அடுத்தது ஜென்ரலாக என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இசட்டுங்கிறத டிபெண்ட் வேரியபிளாகவும் எக்ஸ் அண்ட் ஒய்யை இண்டிபெண்ட் வேரியபிள்ஸாகவும் அஷ்யூம் பண்ணிக்குவோம். அதை தான் சொல்லியிருக்காங்க. ஸோ எப்போவுமே இதுதான் ஜென்ரல் அசம்ஷன் பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனை பொறுத்த வரைக்கும். இசட்டுங்கிறது டிபெண்ட் வேரியபிள், எக்ஸ் அண்ட் ஒய்ங்கிறது இண்டிபெண்ட் வேரியபிள். தென் இந்த மாதிரி நொட்டேஷன்ஸ் கொடுப்போம். டோ இசட் பை டோ எக்ஸ் அப்படின்னா பி, டோ இசட் பை டோ ஒய்னா கியூ, டோ ஸ்கொயர் இசட் பை டோ எக்ஸ் ஸ்கொயர்னா ஆர், டோ ஸ்கொயர் இசட் பை டோ எக்ஸ் டோ ஒய்னா எஸ், தென் டோ ஸ்கொயர் இசட் பை டோ ஒய் ஸ்கொயர்னா டி. தென் இதோட ஆர்டர் எப்படி டிஃபைன் பண்ணுறாங்கன்னு பாருங்கள். ஆர்டர் ஆஃப் த பிடிஇ அப்படிங்கிறது என்னென்னா ஹையஸ்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ். அந்த பிடிஇன்னு என்ன? பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். அந்த பிடிஇயில் இருக்கிற ஹையஸ்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ், அதுதான் ஆர்டர். சரியா? இருக்கலையே அதிகமான டெரிவேட்டிவோட ஆர்டர் என்னவோ அதுதான் நம்ம பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனோட ஆர்டர். சரியா? தென் அடுத்தது ஃபார்மேஷன் ஆஃப் பிடிஇ. ஸோ ஃபார்மேஷன் ஆஃப் பிடிஇ எப்படி பண்ணுறாங்கன்னு பாருங்கள். என்னென்ன ஸ்டெப்ஸ் இருக்குது அப்படின்னா, if the number of arbitrary constant to be eliminated is equal to the number of independent variables, the process of elimination results in a PDE of first order. So first order PDE எப்போ கிடைக்கும் அப்படின்னா, arbitrary constants is equal to number of independent variables. So independent variables என்னென்ன இப்போ தானே பார்த்தோம். இசட்டுங்கிறது டிபெண்ட் வேரியபிள், எக்ஸ் கமா ஒய்ங்கிறது இண்டிபெண்ட் வேரியபிள். ஸோ இந்த எக்ஸ் கமா ஒய்க்கு ஈக்குவல் நம்பர் ஆஃப் ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா the process of elimination results in a PDE of first order. சரியா? ஸோ ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட்டும் 2 இருந்து இண்டிபெண்ட் வேரியபிளும் 2 இருந்துச்சு அப்படின்னா இந்த ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட்ஸை நம்ம எலிமினேட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு PDE ஆஃப் ஃபர்ஸ்ட் ஆர்டர் கிடைக்கும்.
அதே பாருங்க, the PDE formed by eliminating arbitrary functions, the order of the equation will be in general is equal to number of arbitrary functions eliminated. ஸோ arbitrary function இருந்துச்சு அந்த ப்ராப்ளமில் அப்படின்னா எத்தனை ஆர்பிட்ரரி ஃபங்க்ஷனை எலிமினேட் பண்ணுறோமோ அதுதான் வந்து அந்த ஆர்டர் ஆஃப் த ஈக்குவேஷனாக இருக்கும், ஆர்டர் ஆஃப் த பிடிஇயாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. இதெல்லாம் தியரட்டிக்கலாக சொல்லும்போது கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக இருக்கும். இதுவே நீங்கள் ப்ராப்ளம் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். சரியா? அடுத்தது சொல்யூஷன் ஆஃப் பிடிஇ. சொல்யூஷன் ஆஃப் பிடிஇயில் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சொல்யூஷன் இருக்குது. ஒன்றுக்கும் என்ன கண்டிஷன் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஜென்ரலாக சொல்யூஷன் அப்படிங்கிறது என்ன? இட் சாட்டிஸ்ஃபைஸ் த ஈக்குவேஷன், அது தானே, அதை தான் சொல்கிறாங்க பாருங்கள். எ சொல்யூஷன் ஆஃப் அ பிடிஇ இஸ் அ ரிலேஷன் பிட்வீன் இண்டிபெண்ட் அண்ட் டிபெண்ட் வேரியபிள். ஸோ பிடிஇயில் தான் ரெண்டுமே இருக்கும்ல, இண்டிபெண்ட் அண்ட் டிபெண்ட் வேரியபிள். அதுக்கு இடையில இருக்கிற ஒரு ரிலேஷன், அந்த ரிலேஷன் வந்து என்ன பண்ணணும்? விச் சாட்டிஸ்ஃபைஸ் த பிடிஇ. ஸோ ஜென்ரலாக சொல்கிறது தான் சாட்டிஸ்ஃபைஸ் த ஈக்குவேஷன், அதுதான். Then a solution of PDE is also known as integral of PDE. சரியா? இந்த வேர்ட் இங்கே ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபைண்ட் தி சொல்யூஷன் ஆஃப் அப்படின்னு கேட்டாலும் சொல்யூஷன் தான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஃபைண்ட் தி இன்டெக்ரல் ஆஃப் பிடிஇ அப்படின்னு கேட்டாலும் அதே தான். ஏன்னா சொல்யூஷனோட இன்னொரு நேம் என்ன அப்படின்னா இன்டெக்ரல். இது வந்து பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனை பொறுத்த வரைக்கும் மட்டும்தான் இந்த ரிசல்ட் ட்ரூ. சரியா? தென் அடுத்தது கம்ப்ளீட் சொல்யூஷன். அடுத்தது நம்ம பார்க்க போகிற சொல்யூஷனுக்கு பேர் கம்ப்ளீட் சொல்யூஷன். பாருங்கள் என்ன கண்டிஷனு? எ சொல்யூஷன் ஆஃப் பிடிஇ விச் கண்டைன்ஸ் as many arbitrary constant as the number of independent variables. ஸோ நம்பர் ஆஃப் இண்டிபெண்ட் வேரியபிள்ஸும் ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ஸும் ஒரே அளவில் இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் கம்ப்ளீட் சொல்யூஷன். சரியா? ஸோ நம்பர் ஆஃப் arbitrary constant AC equal to number of independent variable. So AC equal to IV அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. complete solution அப்படின்னா AC equal to IV. AC னா arbitrary constant, IV னா independent variable. சரியா? அடுத்தது general solution. general solution என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்க. a solution of PDE which contains as many arbitrary function as the order of equation. ஸோ இது வந்து எதுக்கு ஈக்குவல் அப்படின்னா arbitrary function is equal to order of equation. சரியா? ஸோ general solution அப்படிங்கிறது arbitrary functionையும் order of equationையும் ரிலேட் பண்ணி சொல்கிறது. தென் அடுத்தது இதுக்கு என்ன ப்ரொசீஜர், எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் சும்மா ஜஸ்ட் சிம்பிளாக தெரிஞ்சுக்கலாம். இது வந்து எக்ஸாக்டாக உங்களுக்கு 2 மார்க் எம்சிக்யூவில் வரும்னு சொல்ல முடியாது. இருந்தாலும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. கண்டிப்பாக இந்த ரிசல்ட்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு ஃப்யூச்சரில் யூஸ் ஆகும். ஸோ ஜஸ்ட் சிம்பிளாக சொல்லிடுறேன் நான் எப்படி ஜென்ரல் இன்டெக்ரல் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது. இப்போ ஃபஸ்ட் ஆர்டர் பிடிஇ இந்த ஃபார்மேட்டில் இருக்குது. தென் இதோட கம்ப்ளீட் சொல்யூஷன் இந்த மாதிரி எழுதுகிறாங்க. என்ன பண்ணியிருக்காங்க? PQ இருக்கிற இடத்துல AB அப்படிங்கிற சப்ஸ்டியூஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் XYங்கிறது இண்டிபெண்ட் வேரியபிள், ABங்கிறது ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட். ஸோ இதுவும் டூ. ஸோ இந்த சொல்யூஷனுக்கு பேர் கம்ப்ளீட் சொல்யூஷன். ஏன் கம்ப்ளீட் சொல்யூஷன் சொல்கிறாங்கன்னா இதுதான் ரீசன். இதுலேயும் 2 இருக்குது. ஏன் இசட்டை நான் சொல்லலை? இசட்டுங்கிறது டிபெண்ட் வேரியபிள், எக்ஸும் ஒய்யும் தான் இண்டிபெண்ட் வேரியபிள், அதனால் இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. தென் இதில் இந்த B ஈக்குவல் டு F ஆஃப் ஏன்னு ஒரு சப்ஸ்டியூஷன் எடுத்துட்டோம் அப்படின்னா இந்த இடத்துல இப்படி வரும். தென் இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி எழுதிட்டு இந்த ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட்டை இந்த ஈக்குவேஷன் ரன்லேருந்து எலிமினேட் பண்ணிடுவாங்க. அதை எலிமினேட் பண்ணிட்டோன்னா அந்த சொல்யூஷனுக்கு பேர் ஜென்ரல் சொல்யூஷன். ஏன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. இது ஜஸ்ட் இந்த ரூல் என்னங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க, அவ்வளோதான். அடுத்தது a solution obtained by giving particular value to arbitrary constant is the complete solution. So arbitrary constantக்கு ஒரு particular value கொடுத்தா complete solution. அதுவே arbitrary constantக்கு பதிலாக arbitrary function இருந்துச்சுன்னா என்ன பண்ணணும்னா arbitrary function இந்த general solutionல இருக்கிற arbitrary functionக்கு வேற particular value கொடுத்தோம் அப்படின்னா அதுக்கு பேர் particular solution or particular integral of the PDE. சரியா?
Then another type of solution என்ன அப்படின்னா singular solution or singular integral. இது geometrically எப்படி சொல்லலாம் அப்படின்னா geometrically the singular solution of a PDE represent the envelope of the family of surfaces represented by the complete solution of the PDE. So envelope of the family of surfaces. envelopeங்கிறதெல்லாம் எப்போ படிச்சீங்க ஞாபகம் இருக்கா? உங்கள் 10th 12thலேயே வந்திருக்கும் சரியா? ஒரு ஃபேமிலி ஆஃப் சர்ஃபேஸஸ்க்கு ஒரு என்வலப் மூலமாக ரெப்ரசன்ட் பண்ணலாம். இதுக்கு பேர் வந்து சிங்குலர் சொல்யூஷன் சரியா? தென் அடுத்தது பார்க்கலாம். ப்ரொசீஜர் டு ஃபைண்ட் சிங்குலர் சொல்யூஷன். ப்ரொசீஜர் டு ஃபைண்ட் சிங்குலர் சொல்யூஷன். இப்போது இதுதான் ஃபஸ்ட் ஆர்டர் PDE. இதோட கம்ப்ளீட் சொல்யூஷன் இது. என்ன ரீசன் ஞாபகம் இருக்கா? XY ரெண்டும் வந்து இண்டிபெண்ட் வேரியபிள், ஏபிங்கிறது ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட், இது ரெண்டோட நம்பரும் ஈக்குவல். ஸோ இதுதான் கம்ப்ளீட் சொல்யூஷன். இதை பார்ஷியலி டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு ஏ பண்ணினா இது கிடைக்கும், பி பண்ணால் இது கிடைக்கும். தென் ஏபி 2 3 4 ஈக்குவேஷனில் ஏபியை எலிமினேட் பண்ணிட்டோம் அப்படின்னா சிங்குலர் சொல்யூஷன் கிடைக்கும். அவ்வளோதான். இது ஜஸ்ட் ப்ரொசீஜர் மட்டும்தான், ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க போதும். தென் அடுத்தது complete solution of first order non-linear PDE. இப்போ first order non-linear PDE க்கு ஃபஸ்ட்டு நான்லீனியர்னா என்ன அப்படிங்கிறத சொல்லிட்டு PDE வந்து மொத்தம் 4 டைப் இருக்குது, அது ஒன்றொன்றையும் பார்க்கலாம். A PDE, the partial derivatives occurring in which are all of first degree is said to be linear. ஸோ ஃபஸ்ட்டு டிகிரி மட்டும் இருந்துச்சுன்னா அது வந்து லீனியர் PDE ஆர் அதர்வைஸ் இட் இஸ் செட் டு பி நான் லீனியர் PDE சரியா? இப்போ இதில் வந்து 4 டைப்ஸ் ஆஃப் PDEs இருக்குது. அது என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் ஒன், equation of the form f of p, q equal to 0. அதாவது PQ எக்ஸ்பிளிசிட்டாக இருந்துச்சு அப்படின்னா இதோட சொல்யூஷன் இந்த ஃபார்மேட்டில் இருக்கும் அப்படிங்கிறாங்க. இஸ் இட் ஈக்குவல் டு AX + BY + C. சிம்பிளாக இது மட்டும் தெரிஞ்சுக்கோங்க போதும். மொத்தம் 4 டைப்புக்குமே நான் இந்த மாதிரி சிம்பிள் எக்ஸ்ப்ளனேஷன் மட்டும்தான் கொடுத்துருக்கேன். இந்த சப்ஜெக்ட் ஃபுல்லாக எல்லா வீடியோஸும் போட்டு முடிச்சதுக்கப்புறமா நான் உங்களுக்கு சாஃப்ட் காப்பி அப்லோட் பண்ணுறேன். அதை நீங்கள் ஜெராக்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க PDF ஃபார்மேட்டு. அப்போ தான் உங்களுக்கு படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். தென் செகண்ட் டைப் கிளைராட்ஸ் ஃபார்ம். இதுதான் இருக்கலே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏன்னா இது கொஷின் இப்படி கொடுத்த உடனே இதோட கம்ப்ளீட் சொல்யூஷன் நம்ம எழுதிடலாம். P = A, Q = B அப்படிங்கிற சப்ஸ்டியூஷன் போட்டோம் அப்படின்னா சிம்பிளாக நம்ம கம்ப்ளீட் சொல்யூஷன் எழுதிடலாம். ஒரு கொஷினில் ஃபைண்ட் த கம்ப்ளீட் சொல்யூஷன் கொஷின் கேட்டிருக்காங்கன்னா ஆட்டோமேட்டிக்கலாக இது கிளைராட்ஸ் ஃபார்மாக தான் இருக்கும். இந்த ஃபார்மேட்டில் இருக்கான்னு செக் பண்ணிடுங்க. செக் பண்ணிவிட்டு P = A, Q = B போடுங்க. அவ்வளோதான், கம்ப்ளீட் சொல்யூஷன் கிடச்சிரும். கம்ப்ளீட் சொல்யூஷன்னா என்ன? நம்பர் ஆஃப் இண்டிபெண்ட் வேரியபிள் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் arbitrary constant, IV = AC. அதுதான். அடுத்தது ஈக்குவேஷன்ஸ் நாட் கண்டெய்னிங் எக்ஸ் அண்ட் ஒய் எக்ஸ்பிளிசிட்டாக இல்லாமல் இருந்துச்சுன்னா அந்த ஈக்குவேஷன் இந்த ஃபார்மேட்டில் இருக்கும். அதோட சொல்யூஷன் இது. ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க, அவ்வளோதான் சரியா? ரொம்ப எக்ஸ்ப்ளனேஷன்லாம் வேண்டாம். தென் இந்த மாதிரி ஈக்குவேஷன் ஃபார்மேட்டில் இருந்துச்சு அப்படின்னா அதோட கம்ப்ளீட் சொல்யூஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு நம்ம ஈக்குவல் டு A அப்படின்னு அஷ்யூம் பண்ணிக்கிறோம். அதோட கம்ப்ளீட் சொல்யூஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்காக ஜஸ்ட் இன்டெகிரேட் பண்ணி ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம் சரியா? இன்னுமே வந்து இந்த யூனிட்டோட இம்பார்ட்டன்ட் ஃபார்முலாஸ் அண்ட் டெஃபினிஷன்ஸ் இருக்குது. அதை நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோவில் என்ன டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.